ஹலோ, யாரு? நீ யாரா? எங்கடா பாய்? ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. என் பாய்க்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்னை வெட்டி 2 துண்டாக்கிடுவேன். ஏதோ ஒரு ரவுடி மிரட்டுறான். வேண்டாம், போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு, ஆஃப். ஆமா, இனிமே அதை ஆன் பண்ணா பிரச்சனை ஆயிடும். கண்ணா, நீ ஒரு வேலை பண்ண. போய் ஏசிபிக்கு ஃபோன் பண்ண. அப்படியே அணுவையும் வீட்டில் விட்டுட்டு வந்துரு. இதெல்லாம் நீயே வரைஞ்ச? இல்ல, உன் பேர் என்ன? வீரப்பன். மீசை இல்லாத வீரப்பன். எனக்கு மீசை இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? கர்ச்சிஃபுக்கு பின்னாடி மீசை வேற இருக்கோ? அந்த ஆளை பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கா. கிரிமினல்ஸ் எல்லாரும் ஜென்டில்மேன் மாதிரி தான் இருப்பானுங்க. சினிமால மட்டும் தான் மொரடா மாதிரி முகத்தை வச்சிருப்பாங்க. உன்னை பார்த்தா கூட ஜென்டில்மேன் மாதிரி தெரியுது. அடங்கறியா? ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ. ஹலோ, ஏசிபி கிருஷ்ணதாஸ் சாருங்களா? எஸ். நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ராஹிம் முகமது இப்ப எங்க கஸ்டடியில. ஆ. கட் ஆயிருச்சு. KL 7H7777. உன் பேர் என்ன? ஷாம். ஷியாமா? எங்கிருந்து பேசுற? அதை நான் சொல்ல மாட்டேன். நாங்க சொல்ற நேரத்துக்கு பணம் வந்தா இப்ராஹிம் ஒப்படைப்போம். அதான் டீல். என்னடா என்ன? இப்ராஹிம் என்ன பிட் பாக்கெட் நினைச்சியா? போலீஸ் கிட்ட விளையாடாத. ச்சே, மறுபடியும் கட் பண்ணிட்டான். இங்க பாரு, அந்த ஆள் நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. நம்மள போன்ல திட்டினது இவனதான் இருக்குமோ? இப்ராஹிமை தேடி நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. போயிடலாம். வா வா வா. கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். நீங்க எல்லாரும் சிம்பிள்னு சொன்ன விஷயம் இப்பயாவது சிம்பிள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சாரி. ஏய், சாரி சாரி சாரி. இப்போ இப்போ ஏதாவது குடிச்சாதான் என் டென்ஷன்ல அடங்கும். மாசா இருக்கா? மேங்கோ தான் இருக்கு. கொடுங்க. என் பஸ். யாரு? இது கண்ணனோட வீடு தானே? ஆமா. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. கண்ணன் என் தம்பி கூட தான் படிச்சான். நான் டவுனுக்கு வந்ததுனால என் தம்பி கண்ணங்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டு வர சொன்னான். கண்ணன் இல்லையா? இல்லங்க, அவனுக்கு எஸ்ஐ செலக்ஷன் கிடைச்சிருக்கு. அது விஷயமா அவன் வெளியூர் போயிருக்கான். எப்போ வருவான்? வேலை முடிஞ்சிருச்சுன்னா உடனே வந்துடுறேன்னு சொன்னான். இல்லைன்னா 2-3 நாள் கழிச்சு வந்துடுறேன்னு சொன்னான். வந்தா என்ன இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. வரேன். சரி, அவன் மட்டும் தனியா போயிருக்கான்?
இல்லங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் கூட தான் போயிருக்கான். ஆ எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த ஏசிபி ஏன் போனை கட் பண்ணா? நீ அந்த ஆளை கரெக்டா கன்வின்ஸ் பண்ணிருக்க மாட்ட. அந்த ஆள் விஷயத்தை நம்பணும்ல. எப்படி கன்வின்ஸ் பண்றது? அதுக்குள்ளதான் அந்த ஆள் கட் பண்ணிட்டானே. அந்த ஆளை குத்த சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது மாதிரி எத்தனை ராங் கால்ஸ் வரும் தெரியுமா? இப்ராஹிம பிடிச்சிட்டோம், பில்லா பக்கத்து வீட்ல இருக்கிறான், வீரப்பன் டீ கடையில உட்கார்ந்திருக்கான்னு கூட போன் வரும். அது மட்டும் இல்ல, நம்மால நம்ம டீடைல்ஸையும் சொல்ல முடியாது. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். இந்த ஆளை நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கே கூட்டிட்டு போயிடலாம். அப்புறம் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ. ஒருவேளை இவன் ஆளுக்கும் கமிஷனருக்கும் லிங்க் இருந்ததுன்னா எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். அப்புறம் கமிஷனர் தான் இவனை பிடிச்சான்னு பேரை தட்டிட்டு போயிடுவான், பணத்தையும் தட்டிட்டு போயிடுவான். நம்ம கம்பி என்ன வேண்டிதான். வீரப்பன் என்ன டேய், ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்டா, இந்த ஆளை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி 2 அப்பு அப்பிட போறேன். போடா. எனக்கு சிகரெட் வேணும். மால்ப்ரோ சிகரெட். மார்பிள் சிகரெட்டா? அப்புறம் விஸ்கி. டீச்சர்ஸ். டீச்சர். அபே தாரு தாரு. ஓ, சாருஹாசனா? அபே சாலே தரக்குமே. அதெல்லாம் சரி, இதுக்கு எவ்வளவு ஆகும்? 1000 ரூபாய்க்கு மேல ஆகும். சாரி, அவ்வளவு பட்ஜெட் இல்ல. வேறனா பட்டசாராய வாங்கி தரேன், கூட 2 மிளகா தரேன். मेरा बटुआ किधर है? அது எங்க இருக்கும்? बटुआ बटुआ पर्स. ஓ, என் பர்ஸ் எங்க? அதுல 10000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு. அதுல இருந்த காசுக்கு தான் அப்பவே சாப்பிட்டுட்டோமே. அடிக்க போனோம். போட்டாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதா நினைப்பு. நான் என்ன ரூம் பாயா? சோடா, சிகரெட், டீச்சர்ஸ் என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? என்னடா ஏதாவது பிரச்சனையா? இந்த தடவை கிளாஸ தூக்கி எறிஞ்சா மேல பட்டிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? இத பாருங்கடா, நான் சொல்றத கேளுங்க. அவனை சீக்கிரமே போலீஸ் கிட்ட ஒப்படைங்க, இல்லனா அவன் பாத்ரூம் போறது கூட என் ஹெல்ப் கேட்பான் போல இருக்கு. நீ ஒண்ணு பண்றியா? இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடு. அப்படியாவது அவங்க நம்பட்டும் இந்த ஆளு நம்ம கையில தான் இருக்கான்னு. கரெக்ட். இந்த ஆள் இப்போ நம்ம கஸ்டடியில தான் இருக்கான்னு நம்ம போலீஸை நம்ப வைக்கணும். எப்படி அவங்கள நம்ப வைக்கிறது? ஒரு வழி இருக்கு. No. சீக்கிரம்டா. No. Hey. No. எடு. No. Hey. Hey, wait, wait, wait. உங்களுக்கு போட்டோ தானே எடுக்கணும்? இருங்க இருங்க, வெயிட் வெயிட் வெயிட். நான் போஸ்ட் தரேன். இதடா எடுறா. ஐய, என்னடா ஷேப்பே இல்ல. அச்சு. எடுடா, எடுடா, போட்டோ எடு. சீக்கிரம். சார், ஹைஜாக் கேஸ்ல ஏதாவது டிமாண்ட் பண்றாங்களா? நோ, நத்திங் so far. பேசஞ்சர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மினிஸ்டர் மட்டும் தான் கஸ்டடியில் வச்சிருக்காங்க. இந்த ஹைஜாக்குக்கும் முகமது இப்ராஹிமோட துபாய் எஸ்கேப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? கிரைம்ல கோ இன்சிடென்ட்டுக்கு வழி இல்லை. தே ஆர் டெஃபினெட்லி லிங்க்டு. துபாயில இருந்து ஒரு செல்போனுக்கு இப்ராஹிம் இன்னும் ரீச் ஆகலன்னு 3 முறை கால் வந்திருக்கு. நம்ம அந்த காலை டேப் பண்ணியிருக்கோம். பை ஒரு அக்பர் கான் இங்க வரதா ரிப்போர்ட் வந்திருந்தது. ஆனா அவருக்கு பதிலாக நீங்க வந்திருக்கீங்க. நீங்க இங்க வர்றதை பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வந்ததில்லை. வெல், ஹவு டிட் யூ கம்? சார், தட் வாஸ் எ சடன் ப்ரோக்ராம். சிஏ ஸ்ரீகாந்த் சுட்டு கொண்டவங்களோட கையிலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் கிடைச்சது. அதுல ஒரு நம்பரும் இருந்தது. அது இப்ராஹிமோடது. அதை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இப்ராஹிம் அக்பர் கான் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததும் அந்த ஆளை காப்பாத்துறதுக்காக அக்பர் கான் இங்க வர்றதாவும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அக்பர் கானை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் வந்தேன். Then where is that Akbar Khan? This is the real Akbar Khan. இந்த ஆள்கிட்ட இருந்து ஃபுல் டீடைல்ஸை நான் வாங்கிட்டேன். பேராசையினால தான் தமிழ்நாட்டுக்கு இவர் வந்திருக்காரு. இப்ராஹிம் கிட்ட இருந்து நிறைய பணமும், ஹைஜாக் கேஸ் பிடிச்ச பேரும் பெருமையும், ரிவார்டும், ப்ரமோஷனும், இப்படி பல ஆசைங்க. ஹைஜாக்கர்ஸை இவர் எப்படி பிடிச்சிருப்பாரு? சார், அது அக்பர் கானுக்கு தான் சார் தெரியும். ஹைஜாக் கேஸ்ல இருக்கிற கிரனேட் ஒரு டம்மி கிரனேட். நீங்க என்ன சொல்றீங்க நாராயணன்? ஆமா சார், நீங்க தைரியமா நேபாள் போலீஸை கூப்பிட்டு சொல்லலாம்.
ஃப்ளைட் ஏறி ஹைஜாக் கேஸ்ல அரெஸ்டும் பண்ணலாம். Am I right, Mr. Akbar Khan? Is it? For more updates, like, comment, subscribe to our channel.